என் சேனலுக்கு வரவேற்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்ய மறவாதீர்கள். இரவு 12 மணி ஆகியிருந்தது. தம்பி மெதுவாக என் அறை கதவை திறந்து நான் தூங்குவதைப் பார்த்து உள்ளே வந்து கதவை பூட்டினான். நான் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தேன். அறையில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். என் தம்பி நடு இரவில் என் அறைக்கு ஏன் வந்தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நானும் படுக்கையில் கண்ணை மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல படுத்திருந்தேன். அதன் பிறகு தம்பி என்னுடன் என்ன செய்யப் போகிறான் என்பதும் எனக்குத் தெரியும். ஆனால் நானும் அவனை தடுக்க முயற்சி செய்யவில்லை. ஏனெனில் அது மிகவும் சுகமாக இருந்தது. ஏன் தடுக்கவில்லை? தம்பிக்கு என்னிடம் எது மிகவும் பிடித்திருந்தது? இதற்கான பதில் இந்த வீடியோ முழுவதிலும் உள்ளது. என்னுடைய பெயர் சோஃபி. எனக்கு 22 வயதாகிறது. நான் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி. கோடைக்காலம் தொடங்கியிருந்ததால் எனக்கு கல்லூரி விடுமுறை கிடைத்திருந்தது. வழக்கம் போல இன்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்த பிறகு நான் என் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். களைப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. என் உடல் முழுவதும் வலிப்பது போல் இருந்தது. நான் என் படுக்கையில் படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க முயற்சி செய்தேன். என் தலையை என் கைகளால் மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் சோர்வான குரலைக் கேட்டு என் தம்பி விக்கி பூட்டிய அறைக்குள் வந்து, "என்ன ஆச்சு அக்கா? உடம்பு சரியில்லையா?" என்று கேட்டான். நானும், "என்ன சொல்ல தம்பி? அம்மா எல்லா வேலைகளையும் என் தலையில் போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். கல்லூரி விடுமுறை வந்ததும் வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் என் மீதுதான் விழுந்துவிட்டன. வேலைக்காரியும் விடுமுறையில் இருக்கிறாள். என்னால் இந்த வீட்டு வேலைகளை செய்ய முடியவில்லை" என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவன் என் அருகில் அமர்ந்து, "என் அன்பான அக்கா, பரவாயில்லை. நான் இப்போது உங்களுக்கு பால் கொண்டு வருகிறேன். அதை குடித்தால் நிம்மதியாக உணர்வீர்கள்" என்றான். விக்கியின் பேச்சைக் கேட்டு நானும் சிரித்தேன். "நீ மட்டும் வெளியிலிருந்து சாப்பாடு வாங்கி வா. நான் சிறிது நேரம் தூங்குகிறேன்" என்றேன். அதன் பிறகு அவன் பால் கொண்டு வந்தான். அதை பார்த்ததும் எனக்கு அவன் மீது மிகவும் பாசம் வந்தது. உண்மையில் தங்களின் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட சகோதரர்கள் உலகில் மிகக் குறைவானவர்களே. நானும் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தேன். அவன் கொண்டு வந்த பாலை குடிக்க ஆரம்பித்தேன். பால் குடித்த பிறகு நான் தலையணையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு படுத்தேன். "விக்கி, சரி, நான் உங்கள் தலையை மசாஜ் செய்து விடுகிறேன். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள்" என்றான். அவன் என் தலைமாட்டில் அமர்ந்து தன் கைகளால் என் தலையை மசாஜ் செய்யத் தொடங்கினான். எனக்கு மெதுவாக நிம்மதி கிடைக்கத் தொடங்கியது. ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றேன். எவ்வளவு மணி நேரம் நான் தூங்கினேன் என்று எனக்குத் தெரியவில்லை. அம்மாவின் குரல் கேட்டுத்தான் என் கண் விழித்து நான் பதறியடித்து எழுந்தேன். என் தலை மிகவும் கனமாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தபோது இரவு 10 மணி ஆகியிருந்தது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா நீ அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்திருந்தார். ஒருவேளை களைப்பின் காரணமாக எனக்கு நேரம் தெரியாமல் போயிருக்கலாம். எழுந்தவுடன் 2 அடி நடந்ததும் எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. சுவரின் ஆதரவை நான் பெற்றிருக்காவிட்டால் நிச்சயமாக கீழே விழுந்திருப்பேன். வெளியே வந்தபோது சாப்பிடும் மேசையில் அனைவரும் எனக்காக காத்திருப்பதைக் கண்டேன். நான் சென்று நாற்காலியில் நிம்மதியாக அமர்ந்தேன். விக்கி என்னை பார்த்து என் தட்டில் சாப்பாடு போடத் தொடங்கினான். பிறகு அம்மாவிடம், "அம்மா, அக்கா மீது வேலைப்பளுவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். வேலைக்காரி வரவில்லை என்றால் அவளுக்கு பதிலாக வேறு ஒருவரை வேலைக்கு வையுங்கள். இவள் பாவம், நாள் முழுவதும் வேலை செய்து சோர்ந்து விட்டாள். பாருங்கள், நீங்களே அவளது முகம் வெளிறிவிட்டது" என்றான். என் நிலைமை உண்மையில் மோசமாகியிருந்தது. நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன். அம்மாவும் அப்பாவும் இருவரும் வேலைக்குச் சென்றார்கள். ஏனெனில் அப்பாவின் வருமானத்தில் மட்டும் வீட்டை நடத்துவது கடினமாக இருந்தது. மேலும் எங்கள் படிப்புச் செலவுகளும் குறைவானது அல்ல. அதனால் அப்பா வேலை செய்யும் அதே நிறுவனத்தில் அம்மாவும் வேலை செய்தார். நான் கல்லூரிக்குச் செல்வேன். விக்கியும் பள்ளிக்குச் செல்வான். ஆனால் இப்போது கோடைக்காலம் என்பதால் விடுமுறை. எனவே நாங்கள் வீட்டில் இருக்க வேண்டியிருந்தது. இரவில் எனக்கு யாரோ என் படுக்கைக்கு அருகில் வருவதை உணர்ந்தேன். யாரோ தன் கையை நீட்டுவது போலிருந்தது. பயந்து போய் நான் திரும்பி பார்த்தேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. பயத்தால் என் சுவாசம் வேகமாக இருந்தது. நான் உடனடியாக எழுந்து அறையின் விளக்கைப் போட்டேன். கதவைத் திறந்து வெளியே பார்த்தேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. இதற்கு முன்பு இப்படி நடந்ததே இல்லை. ஆனால் இப்போது நடக்கிறது. எனக்கு தாகம் எடுத்தது. நான் அறையின் கதவைத் திறந்து வெளியே சென்றேன். அதே நேரத்தில் விக்கியும் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். என்னை பார்த்து, "என்னாச்சு? இன்னும் விழித்திருக்கிறீர்களா?" என்று கேட்டான். நானும், "ஒன்றுமில்லை. அறையில் யாரோ இருப்பது போல உணர்ந்தேன்" என்று பதிலளித்தேன். நான் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தேன். விக்கியும் என் பின்னாலேயே வந்தான். அவன், "நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு பயமாக இருந்தால் நான் உங்களுடன் தூங்குகிறேன்" என்றான். நான் அவனை மறுத்து, "வேண்டாம். நீ உன் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளத் தேவையில்லை. நீ உன் அறைக்குச் சென்று தூங்கு" என்றேன். ஆனால் அவன் பிடிவாதக்காரன். "உங்களை எந்த நிலையிலும் தனியாக விடமாட்டேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். நீங்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் தூங்குங்கள். நான் இங்கேயே தூங்குகிறேன்" என்றான்.
கடைசியாக நான் படுக்கையில் சென்று படுத்தேன். அவன் தலையணையை எடுத்து சோபாவில் வைத்து அங்கேயே தூங்கினான். அந்த இரவு யாரோ என் தலைமாட்டில் அமர்ந்து என்னை நீண்ட நேரம் பார்ப்பது போல உணர்ந்தேன். அவன் என் தலைமுடியை தடவி என் முகத்தை விரல்களால் தடவிக் கொண்டிருந்தான். நானும் நிம்மதியாக தூங்கினேன். இவையெல்லாம் எனக்கு ஒரு கனவு போலத் தோன்றியது. அடுத்த நாள் காலை எழுந்தபோது என் மனநிலை மிகவும் விசித்திரமாகவே இருந்தது. ஆனால் நான் என் தம்பியை கவனித்தபோது நானும் ஆச்சரியமடைந்தேன். இன்று அவன் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் தெரிந்தான். ஆனால் அதன் காரணம் எனக்கு புரியவில்லை. நான் அவனிடம் கேட்டபோது, "உங்களைப் போன்ற ஒரு அக்கா கிடைத்தால் நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன்?" என்றான். வீட்டின் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நான் அமர்ந்தபோது விக்கி எண்ணெய் பாட்டிலுடன் என் அருகில் வந்தான். "அக்கா, உங்கள் தலைமுடியை அவிழ்த்து விடுங்கள். நான் உங்கள் தலைக்கு மசாஜ் செய்து விடுகிறேன்" என்றான். அவனது செயல்கள் எனக்கு விசித்திரமாகவே இருந்தன. நானும், "இது உன் வேலையில்லை. போய் உன் நண்பர்களுடன் விளையாடு. எனக்கு மசாஜ் செய்யத் தேவையில்லை" என்றேன். ஆனால் அவன் என் பேச்சைக் கேட்கவில்லை. என் தலைமுடியிலிருந்து கிளிப்பை எடுத்துவிட்டு, "பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்டசாலிகளுக்குத்தான் இப்படி ஒரு சகோதரன் கிடைப்பான். உங்கள் தம்பி உங்கள் அழகான பட்டுப் போன்ற தலைமுடிக்கு மசாஜ் செய்யும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? வாருங்கள், நான் உங்கள் தலைக்கு மசாஜ் செய்து விடுகிறேன். உங்களுக்கு மிகவும் நிம்மதி கிடைக்கும்" என்றான். அவன் என்னை தூக்கி அறைக்கு இழுத்துச் சென்றான். நானும் படுக்கையில் தலையணையை வைத்துக் கொண்டேன். என் தலைமுடி படுக்கையிலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் என் தலைமாட்டில் அமர்ந்து என் தலைமுடிக்கு மசாஜ் செய்யத் தொடங்கினான். விக்கி என்னை விட 5 வயது சிறியவன். அவன், "நீங்கள் இவ்வளவு அழகானவர். உங்களை பார்த்தால் நீங்கள் எப்போதும் இப்படியே சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நான் உங்களைச் செல்லமாக பார்த்துக் கொள்வேன்" என்றான். அவன் என் தலைமுடிக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான். அவனது கைகளில் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருந்தது போல எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. நான் மெதுவாக தூக்கத்திற்குள் செல்லத் தொடங்கினேன். எண்ணெயின் வாசனையும் மிகவும் அருமையாக இருந்தது. நானும் அவனிடம், "இது என்ன எண்ணெய்?" என்று கேட்டேன். அவன், "இது மிகவும் சிறப்பான எண்ணெய். குறிப்பாக உங்களுக்காக, உங்கள் அழகான கூந்தலுக்காக இது தயாரிக்கப்பட்டது" என்றான். அவன் பேச்சுகள் மிகவும் அன்பாக இருந்தன. அவன் எந்த நோக்கத்தில் பேசுகிறான் என்று எனக்கு புரியவே இல்லை. எனினும் மசாஜ் செய்து கொண்டிருக்கும் போதே நானும் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து என் கண் விழித்தபோது என் உடல் முழுவதும் வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. என் கால்களின் மீது அதிக எடை வைக்கப்பட்டது போல் இருந்தது. உடல் முழுவதும் வலி பரவியிருந்தது. நான் மெதுவாக எழுந்து அமர்ந்து சுற்றிப் பார்த்தேன். என் நிலை விசித்திரமாக இருந்தது. நான் என்னை கவனித்தபோது நான் முழுவதும் நனைந்திருப்பதைக் கண்டேன். யாரோ என்னை குளிப்பாட்டியது போல என் ஆடைகள் நனைந்திருந்தன. மின் விசிறி அணைக்கப்பட்டிருந்தது. அறையில் வெப்பமாக இருந்தது. இவையெல்லாம் என்ன நடக்கிறது? நான் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்தேன். எனக்கு தலை சுற்றல் வந்தது. நடப்பது கடினமாகவே இருந்தது. என் நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் தூங்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு கடினமான வேலை செய்தது போல ஏன் உணர்ந்தேன். மிகவும் சிரமப்பட்டு நடந்து நான் குளியலறைக்குச் சென்று குளித்தேன். என் நிலையை கவனித்தபோது என் உடல் முழுவதும் சோர்வால் நொறுங்கியது போல் இருந்தது. நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது யாரோ பேசுவது போன்ற மெல்லிய குரல்கள் எனக்கு கேட்டன. யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பது போல் இருந்தது. வீட்டில் நானும் விக்கியும் தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியென்றால் அவன் யாருடன் பேசிக் கொண்டிருந்தான்? நான் முதலில் சமையலறையில் தண்ணீர் குடிக்கச் சென்றேன். ஆனால் அப்போது அந்த மெல்லிய குரல் நின்றுவிட்டது. நான் சமையலறை கதவுக்கு அருகில் நின்றபோது யாரோ வரவேற்பறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன். அவனது கையில் நிறைய பணம் இருந்தது. அதை பார்த்து அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். இதைக் கண்டு என் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அடுத்த நொடி அவன் என் மீது பார்வையைப் போட்டான். என்னை பார்த்து, "அக்கா, நீங்கள் எழுந்துவிட்டீர்களா?" என்றான். நானும் மெதுவாக அவனது அருகில் சென்றேன். அவன் பதறிப்போய் பணத்தை தன் சட்டைப் பைக்குள் போடத் தொடங்கினான். ஆனால் நான் அவனது கையை பிடித்து பணத்தை வெளியில் எடுத்து, "இவ்வளவு பணம் உனக்கு எங்கிருந்து வந்தது?" என்று கேட்டேன். அவன் தலையை குனிந்தான். மெதுவாக, "தயவு செய்து அப்பாவிடம் சொல்லாதீர்கள்" என்றான். அவன் ஏன் இந்த பணத்தை அப்பாவிடம் கொடுக்கவில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கடுமையாக கேட்டபோது அவனும் பயந்து விட்டான். "இந்த பணத்தை அப்பாவின் ஒரு நண்பர் பல வருடங்களுக்கு முன்பு வாங்கிய கடனுக்காக திருப்பிக் கொடுத்தார். நான் இதிலிருந்து ஒரு மொபைல் வாங்கலாம் என்று நினைத்தேன்" என்றான். நான் அவனை திட்டி, "ஆம், நீ நன்றாகச் செய்தாய். வீட்டின் நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது பார். நம் பெற்றோர்கள் இருவரும் வேலை செய்கிறார்கள். நீ மொபைல் வாங்குவதைப் பற்றி பேசுகிறாய்" என்றேன். அவனும் வெட்கப்பட்டான். அந்த இரவே நான் அந்த பணத்தை அப்பாவிடம் கொடுத்துவிட்டேன். அந்த இரவு விக்கி என்னிடம் எதுவும் பேசவில்லை. சீக்கிரம் தூங்கச் சென்றான். அடுத்த நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது விக்கி தன் நண்பர்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தான்.
அவன் தன் நண்பர்களை நேராக வரவேற்பறைக்கு அழைத்து வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நான் துப்பட்டாவை எடுத்து வைத்துவிட்டு பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தேன். அவர்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்ததும் நான் உடனடியாக துப்பட்டாவை அணிந்து கொண்டேன். நான் அவனிடம், "இது என்ன முறை? உனக்கே தெரியும். இப்போது அப்பா அம்மா வீட்டில் இல்லை. அப்படியிருந்தும் இவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறாய்?" என்று புரிய வைக்க முயற்சித்தேன். விக்கி கோபமாக, "இது என் வீடு. உங்களுக்கு என் மீது அக்கறை இல்லாத போது நான் ஏன் உங்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும்? நல்ல சாப்பாடு தயார் செய்யுங்கள். இவர்கள் என் மிகவும் நெருங்கிய நண்பர்கள்" என்றான். அவன் என் மீது மிகவும் கோபமாக இருப்பது போல் இருந்தது. ஆனால் இப்போது நான் என்ன செய்வது? சாப்பாடு சமைக்கத்தான் வேண்டும். நான் அவனது நண்பர்களுக்காக சாப்பாடு சமைக்கத் தொடங்கினேன். அப்போது அவன், "சாப்பாடு பரிமாறவும் நீங்களேதான் வரவேண்டும்" என்றான். விக்கியின் இந்த அணுகுமுறை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிறிய விஷயத்திற்காக அவன் இவ்வளவு எப்படி மாற முடியும்? சாப்பாட்டை மேசையில் வைத்தேன். அவனது நண்பர்கள் என்னை திரும்பத் திரும்ப பார்ப்பதைக் கண்டேன். அவர்கள் அனைவரும் விக்கியின் வயதை விட பெரியவர்களாக தோன்றினார்கள். மேலும் அவர்கள் என்னை விசித்திரமான முறையிலும் பார்த்தார்கள். என்னை விழுங்கி விடுவார்கள் போல நான் பயந்து போய் என் அறைக்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். நான் அவர்கள் அனைவரும் சென்றதும் விக்கி மீது கோபப்பட்டு, "மீண்டும் இந்த நண்பர்கள் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது" என்றேன். ஆனால் அவன் அடுத்த நொடி என் கன்னங்களை பிடித்து, "இவ்வளவு கோபம் எங்கிருந்து வருகிறது? அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். ஆனால் இதைப் பற்றி அப்பா அம்மாவிடம் எதுவும் சொல்லக்கூடாது" என்றான். விக்கியின் இந்த நடத்தை என்னை குழப்பமடையச் செய்தது. அவன் சில நேரங்களில் பாசம் காட்டுவான், சில நேரங்களில் எரிச்சலடைவான். எதுவாக இருந்தாலும் நான் ஒப்புக்கொண்டு என் அறைக்குச் சென்றேன். விக்கியின் செயல்கள் நாளுக்கு நாள் விசித்திரமாகவே தோன்றின. அந்த நாளில் நான் என் அறையில் ஓய்வெடுத்து படுத்தபோது திடீரென்று என் கால்களில் யாரோ கை வைத்தது போல உணர்ந்தேன். நான் திடுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தபோது விக்கி என் கால்களை தன் மடியில் வைத்து மசாஜ் செய்து கொண்டிருந்தான். நான் உடனடியாக அவனை, "அப்படிச் செய்யக்கூடாது" என்றேன். ஆனால் அவன், "நான் செய்வதைச் செய்ய விடுங்கள். இந்த வீட்டிலே நான் ஒருவன்தான் உங்கள் மீது இவ்வளவு அக்கறை கொண்டவன். அப்பா அம்மாவுக்கு வேலையிலிருந்து ஓய்வே இல்லை" என்றான். நானும் சோர்வடைந்திருந்தேன். கண்ணை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தேன். விக்கியின் கைகளால் செய்யப்பட்ட மசாஜால் எனக்கு தூக்கமும் வந்தது. ஆனால் நான் கண் விழித்தபோது நானும் அதிர்ச்சியடைந்தேன். என் தலை மிகவும் சுழன்றது. படுக்கை விரிப்பு மிகவும் ஒழுங்கற்றதாக இருந்தது. படுக்கையில் ஒரு சட்டையும் ஒரு ஆண் வாசனை திரவியமும் இருந்தன. இது யாருடைய பொருட்கள்? என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் தலையில் இவ்வளவு வலி இருந்தது. நான் மீண்டும் படுக்கையில் விழுந்தேன். யாரோ எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது போல் இருந்தது. அருகில் மெல்லிய குரல்கள் கேட்டன. ஆனால் யார் பேசுகிறார்கள் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை. எனக்கு விக்கியின் குரல் மட்டுமே கேட்டது. அவன் என் அறையிலிருந்து என்னை எழுப்ப முயற்சிப்பது போல் இருந்தது. சிறிது நேரம் கழித்து என் கண் விழித்தபோது அனைத்து காட்சிகளும் என் கண்களுக்கு முன் சுழன்றன. நான் முதலில் படுக்கையை பார்த்தேன். அங்கு முன்பு சட்டையும் வாசனை திரவியமும் இருந்தன. ஆனால் இப்போது அங்கு எதுவும் இல்லை. இன்றும் என் நிலை மிகவும் விசித்திரமாகவே இருந்தது. நான் ஒரு குழந்தை இல்லை. இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. வீட்டில் நானும் விக்கியும் தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியென்றால் நான் தூங்கிய பிறகு என்ன நடந்தது? என் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தன. அது மட்டுமின்றி என் உடல் வலியால் நொறுங்கியிருந்தது. என் முகமும் வெளிறிப் போனது. நாளுக்கு நாள் விக்கி என்னை நெருங்க முயற்சி செய்தான். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சாக்குப்போக்குச் சொல்லி என் அறைக்குச் சென்று விடுவேன். என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றத் தொடங்கின. என் உடல்நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது. என் நிலையை பார்த்து அம்மாவும் கவலைப்பட்டார். அவர் அடுத்த நாள் அலுவலகத்திலிருந்து விடுமுறை எடுத்து என்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்வதாக கூறினார். எனக்கு என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொள்ள அந்த இரவு நான் சரியாக தூங்கவில்லை. மீண்டும் மீண்டும் கண் விழித்துப் பார்த்தேன். அடுத்த நாள் என் பெற்றோர் எப்போதும் போல வேலைக்குச் சென்றனர். ஒருவேளை அவர்களுக்கு என் மீது அக்கறை இல்லை என்று நானும் நினைத்தேன். இறுதியாக நானே மருத்துவரிடம் சென்றேன். அங்கு நான் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் கூட இதை யார் செய்ய முடியும்? விக்கி என்னுடைய தம்பி. ஆனால் பிறகு என் மனதில் நான் அவனை என் சொந்தத் தம்பி என்று நினைக்கிறேன். ஆனால் அவன் என் மாற்றாந்தாய் தம்பி. விக்கி என் அப்பாவின் 2வது திருமணத்தில் வந்தவன். நானோ அவரது முதல் திருமணத்திலிருந்து பிறந்தவள். இத்தகைய விஷயங்கள் என்னை தவறாக சிந்திக்க வைத்தன. இந்த விஷயத்தை என் பெற்றோரிடம் எப்படிச் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. விக்கி என் அருகில் உட்காரும் போதெல்லாம் சில சமயங்களில் என் கையை பிடிப்பான். சில சமயங்களில் என் கன்னங்களை கிள்ளுவான். நான் முதலில் இதை இலேசாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் இப்போது எல்லாம் விசித்திரமாக தோன்றின. ஒரு நாள் நான் மருத்துவமனைக்குச் சென்று கருச்சிதைவுக்கு முன்பு குழந்தையின் டிஎன்ஏ பரிசோதனை செய்யுமாறு மருத்துவரிடம் சொன்னேன். மருத்துவர் அறிக்கையும் கொடுத்தார். நான் அதை பார்த்தபோது என் சுவாசம் நின்றுவிட்டது. நான் நினைத்தது போல எதுவுமில்லை. குழந்தை விக்கிக்குச் சொந்தமானது அல்ல. ஆனால் பிறகு கேள்வி எழுந்தது. அது யாருடையது?
இந்த முடிச்சை அவிழ்க்க என் அறையில் ஒரு மொபைல் கேமராவை வைத்தேன். எனக்கு உண்மை தெரிய வேண்டும். சில நாட்களுக்குப் பிறகு அப்பா அம்மா வீட்டில் இல்லாத போது விக்கி மீண்டும் என் அருகில் வந்தான். அவன் என் தலைக்கு மசாஜ் செய்யத் தொடங்கினான். நான் தூங்காமல் இருக்க நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் எண்ணெயில் ஏதோ ஒரு மயக்க மருந்து கலக்கப்பட்டிருப்பது போல அந்த எண்ணெயின் வாசனையை சுவாசித்ததும் நான் மயங்கி விழுந்தேன். 1 மணி நேரம் கழித்து எனக்கு நினைவு வந்தபோது அப்பா அம்மா வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தனர். நான் உடனடியாக என் அறையில் இருந்த கேமரா பதிவுகளை பார்த்தேன். உண்மை வெளியே வந்ததும் என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது. விக்கி என் அறைக்கு தன் மோசமான நண்பர்களை அழைத்து வந்தான். அவர்கள் என்னுடன் அருவருப்பான முறையில் நடந்து கொண்டார்கள். தாங்கள் வேலையை முடித்ததும் அவர்கள் விக்கிக்கு பணம் கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். இதை பார்த்ததும் நான் முற்றிலும் நொறுங்கிப் போனேன். கோபத்திலும் அதிர்ச்சியிலும் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். நான் விக்கியின் சட்டையை பிடித்து அவனை அறைந்தேன். இவற்றையெல்லாம் பார்த்த அப்பா அம்மா ஓடி வந்தார்கள். அப்பா என் கைகளை பிடித்து கோபமாக, "உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? ஏன் அவனை அடிக்கிறாய்?" என்றார். நான் அழுது கொண்டே, "நீங்களே பாருங்கள், இந்த கேவலமானவன் என்னுடன் என்ன செய்கிறான்?" என்று கத்தினேன். நான் அவர்களிடம் கேமரா பதிவுகளைக் காட்டினேன். வீடியோவை பார்த்து அம்மா தரையில் விழுந்தார். அப்பாவாலும் தன் கண்களை நம்ப முடியவில்லை. கோபத்தால் நிறைந்த அப்பா விக்கியை பிடித்து அடிக்கத் தொடங்கினார். அவனது வாய் மற்றும் மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்தது. அப்போது விக்கி கோபமாக, "நான் ஒருபோதும் இவளை என் சகோதரியாக நினைத்ததில்லை. எனக்கு பணம் தேவைப்பட்டது. மக்கள் இவளுக்காக லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க தயாராக இருந்தனர். நான் என் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரி முடிவை எடுத்தேன். என் சகோதரியின் உடலை விற்று பணம் சம்பாதித்தேன்" என்று கத்தினான். இதைக் கேட்டதும் நான் என் காதுகளை கைகளால் மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தேன். அப்பா அவனை மிகவும் அடித்தான். அவன் இரத்தக் காயங்களுடன் இருந்தான். ஆனால் எப்படியோ அவன் தன்னை விடுவித்துக் கொண்டு வீட்டிலிருந்து ஓடிவிட்டான். அதன் பிறகு அவன் ஒருபோதும் அந்த வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. ஆனால் விக்கி என்னுடன் செய்த அருவருப்பான விளையாட்டு என் மனதில் நான் இறக்கும் வரை நீங்காது. சகோதரன் என்பவன் உங்கள் சொந்த இரத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் மதிப்பை முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு அந்நிய ஆணின் பாதுகாப்பில் உங்கள் இளம் மகளை விட்டுச் செல்வது ஒரு பெரிய தவறு. ஏனெனில் அத்தகைய பிசாசு போன்ற ஆண்கள் எப்போதும் ஒரு உதவியற்ற மற்றும் அப்பாவி பெண்ணின் கண்ணியத்தை பறிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவியுங்கள். பார்த்ததற்கு நன்றி.